என்டிஏ கூட்டணிக்கு வரல அப்படின்னா விஜய் ஒரு பூஜ்யம் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு இல்ல அக்கா தமிழிசை அவர்கள் நிறைய சமீப காலமா நிறைய எங்களுடைய கட்சியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கணும்னு பாக்குறேன் தமிழிசை அக்கா பற்றி. ஏன்னா 25 வருஷமா அக்கா வந்து அரசியல் இருக்காங்க. இதுவரை அவங்க எந்த தொகுதியிலே அவங்க வந்து நிக்கிறாங்க, இது ஒரு 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 உதாரணமே போதும் ஒட்டுமொத்த அந்த கட்சி எப்படி இருக்குன்ட்டு. அவங்களுக்கு சொந்தமா ஒரு தொகுதி இருக்கா? இல்ல. 25 வருஷமா இருக்கிறவங்க இதுவரை மக்களை சந்தித்து அவருடைய தொகுதியில இந்த தொகுதியில நான் எம்எல்ஏ ஆவேன் அப்படின்னு ஒரு தொகுதி இருக்கா? ஒரு நாள் தூத்துக்குடி, ஒரு நாள் விருகம்பாக்கம், ஒரு நாள் வேளச்சேரி நின்றுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இல்லாம மக்களை சந்தித்து மக்களுடன் இருந்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வேலை செய்தாலே போதும், மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தினமும் காலையில் எந்திரிச்சால் நாங்கள் கூட்டணியில் வர வேண்டும் நாங்களும் 6 மாதமாக இதற்கு பதில் சொல்லிவிட்டோம். எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று தயவு செய்து அவர்கள் வந்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அதை போய் பணியாற்ற வேண்டும். எங்களை பற்றி தேவையில்லாமல் நாங்கள் ஏதாவது தேவையில்லாத எங்களுடைய கவனம் எங்கே என்று எங்களுக்கு தெரியும். நாங்களை மக்களை சென்று சந்திக்க வேண்டும். திமுக தான் எங்களுடைய தமிழகத்தோட அரசியல் எதிரி. அவர்களை எங்கெங்கே நாங்கள் மக்களிடம் எக்ஸ்போஸ் பண்ணோமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் எங்களை பற்றி பேச வேண்டாம் என்பது எங்களுடைய தாழ்மை. வேட்பாளர் தேர்வில் தீவிரம் காட்டிட்டே இருக்கு. கூட்டணி குறித்து பேசினா டெல்லியில இருந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்னு உங்க கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து பேசியிருக்காரு. என்ன நடக்குது? டெல்லியில இருந்து ஏதோ அழுத்தம் இருக்கா? இல்ல உங்களுக்கு கூட்டணியில யாரும் வரவிடாத அளவுக்கான சில சூழ்ச்சிகள் நடக்குது? எல்லாருக்கும், அதாவது கூட்டணியில் நாங்கள், ஏன்னா எங்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு இந்தியாவில் யாருக்குமே கிடையாது. நாங்கள் கூட்டணியில் வர வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம். இன்னைக்கு 2 நாளா பத்திரிகையில சொல்லிட்டு வரீங்க, அவருடன் கூட்டணி இவருடன் கூட்டணி, நாங்கள் யாருடன் கூட்டணி இருக்கிறோம் என்று அவரவர்களே ஒரு யூகத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க. அது எதுவும் உண்மை இல்லை. அந்த மாதிரி எந்த உண்மையும் இல்லை. ஏதாவது கூட்டணியில் முடிவுகள் எடுக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர் அபிஷியலா அறிவிப்பார். நீங்க யூகத்தின் அடிப்படையில் 2 நாட்களாக ஐயா திரு ராமதாஸ் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மாதிரி பல யூகங்கள் வருது. அந்த யூகங்களை தயவு செஞ்சு பத்திரிகையாளர் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். ஏதாவது ஒரு அபிஷியல் அறிவிப்பு வருதுன்னா எங்கள் தலைவர் மூலியமாக கண்டிப்பாக வரும். வேட்பாளர் தேர்வு தீவிரமா இருக்கு. தலைவர் எந்த தொகுதியில் நிக்கிறாரு? இல்ல, அதெல்லாம் பின்னர் அறிவிக்கப்படும். வேற ஏதாவது